வேறு வழியில்லாமல் சாவித்திரியின் தந்தை சத்தியவானுடனான திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது. தம்பதியினர் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக தொடங்க காட்டுக்குடிசைக்கு சென்றனர். சாவித்திரி தனது கணவரை அன்புடன் கவனித்து ஒரு துறவியின் ஆடைகளை அணிந்து தனது மாமியார்களுக்கு சரியாக கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஏறக்குறைய ஒரு வருடம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த பிறகு சத்தியவானின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு சாவித்திரி சபதம் எடுத்து கடுமையான துறவறம் செய்தார். கடைசி நாளில் சத்தியவான் தனது கோடாரியை எடுத்து காட்டிற்கு செல்லும் போது சாவித்திரி அதிகாலையில் எழுந்து தன்னுடன் காட்டிற்கு அழைத்து செல்லும்படி கேட்டுக்கொண்டாள். அவன் விறகு வெட்டும் போது அவள் மரத்தடியில் அமர்ந்து மாலைகளை செய்தாள். சிறிது நேரத்தில் சத்தியவான் கொஞ்சம் சோர்வாக உணர்ந்து வந்து சாவித்திரியின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். திடீரென இருள் சூழ்ந்தது. சாவித்திரி மரணத்தின் கடவுளான யமா தனது கணவரின் ஆன்மாவை எடுப்பதை கண்டாள். யமா கிளம்பும் போது சாவித்திரி தன் கணவனை திருப்பித் தருமாறு கெஞ்சி அவன் பின்னால் ஓடினாள். முதலில் யமா ஆச்சரியப்பட்டாள். அவள் எப்படி அவனை பார்க்க முடியும் என்று யோசித்தாள். ஆனால் அவளது பக்தி மற்றும் கற்பின் வலிமையை அவள் புரிந்து கொண்டான். அதனால் கணவனின் உயிரை திரும்ப கொடுப்பது தன்னால் முடியாத காரியம் என்று அவளுக்கு விளக்கினான். எனவே தன் கணவரின் உயிருடன் தன் உயிரையும் பறிக்கும்படி யமாவிடம் கேட்டாள். யமா இன்னும் நேரம் வரவில்லை என்றும் அவள் குடிசைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினார். சாவித்திரி மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். அவள் கணவன் இல்லாமல் திரும்பி வர மறுத்தாள். அவள் யமனை தொடர்ந்தாள். யமா அவளுடைய அன்பின் வலிமையையும் உறுதியையும் கண்டு வியந்தான். சத்தியவானின் உயிரை தவிர வேறு எந்த வரமும் அவளுக்கு வழங்க முன்வந்தார். சாவித்திரி புத்திசாலித்தனமாக மகன்கள் வரம் கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று யமா பதிலளித்தார். அப்போது சாவித்திரி, ஆனால் என் கணவர் இல்லாமல் எனக்கு எப்படி மகன்கள் பிறக்க முடியும் என்று கேட்டாள். சாவித்திரிக்கு மகன்கள் பிறந்தால் சத்தியவானை திரும்பி தர வேண்டும் என்று யமனுக்கு தெரியும். எனவே யமன் சத்தியவானின் உயிரை திரும்பி கொடுத்தான். சத்தியவானின் உடல் உயிர் பெற்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவன் போல் மெல்ல எழுந்தான். தம்பதிகள் குடிசைக்கு திரும்பினர். அவர்களுக்கு ஆச்சரியமாக சத்தியவானின் தந்தை தியூமத் சேனன் பார்வை திரும்பியது. காட்டில் நடந்தவற்றை எல்லாம் சாவித்திரி சொன்னால் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்க தியூமத் சேனனின் அமைச்சர்கள் அவனது எதிரியின் மரண செய்தியுடன் வந்தனர். மகிழ்ச்சியுடன் ராஜாவும் அவரது பரிவாரங்களும் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினார்கள். இவ்வாறு தன் கணவனின் பக்தியை வென்ற சாவித்திரியின் கதையை சொல்லி யுதிஷ்டரின் கேள்விக்கு மார்க்கண்டேய முனிவர் பதிலளித்தார். யுதிஷ்டருக்கும் பாண்டவருக்கும் சொல்லப்பட்ட பல கதைகளில் மற்றொன்று அரிச்சந்திர மன்னனின் கதை. ஒரு காலத்தில் மதித்யன் என்ற அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் அரசை நேர்மையாக ஆட்சி செய்தான். அவர் ஒரு அழகான, கனிவான, தைரியமான அரசர். அவர் வலிமை மிக்க ராஜ்யத்தையும் மகிழ்ச்சியான குடிமக்களையும் பெற்றிருந்ததாலும் அவரது மரபு மற்றும் வம்சத்தை தொடர அவருக்கு குழந்தை இல்லை. எனவே அவர் பிரார்த்தனை செய்து முனிவர்களுக்கு அன்னதானம் செய்தார். இத்தனை நற்செயல்களுக்கு பிறகு அவருக்கு அழகான முழு நிலவு போல ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதனால் அவளுக்கு சந்திரமதி என்று பெயர். ராஜா மற்றும் ராணியின் மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. குழந்தை கழுத்தில் திருமணமான மாலையுடன் பிறந்தது. இதை பார்த்த முடிந்தவர்கள் அவளுடைய கணவராக இருப்பார். குழப்பமடைந்த பெற்றோர் அவளுக்கு கழுத்தை பார்த்தார்கள். வெளிப்படையாக எந்த நகையையும் பார்க்க முடியவில்லை. எல்லோரும் அவளை தெய்வீக குழந்தையாக கருதினார்கள். சந்திரமதி ஒரு அழகான, பிரகாசமான, புத்திசாலி மற்றும் அடக்கமான இளவரசியாக வளர்ந்தாள். அவள் திருமண வயதை அடைந்ததும் அரசர் அனைத்து அரசர்களையும் ஒரு சுயம்பரத்திற்கு அழைத்தார். அங்கு இளவரசி தனது கணவனை தேர்ந்தெடுப்பார். சுயம்பர நாளில் உலகில் எல்லா மூலைகளிலிருந்தும் மன்னர்கள் வந்தனர். அவர்கள் அனைவரும் இளவரசியை திருமணம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கனவு கண்டார்கள். சந்திரமதி தன் சிறந்த பணிப்பெண்ணுடன் கையில் மாலையுடன் மண்டபத்தில் நடந்தாள். பணிப்பெண் ஒவ்வொரு அரசரையும் அறிமுகப்படுத்தி அவர்களின் வீரத்தையும் பெருமையையும் அறிவித்தார். பல ராஜாக்களை கடந்து அவர்களின் பெருமையை பறைசாற்றும் போது பணிப்பெண் ஒரு மன்னன் முன் நின்று, என் அன்பான இளவரசி, உங்கள் எதிரில் இருக்கும் மனிதர்கள் கோசல நாட்டின் அரசன் அரிச்சந்திரன். அவர் அயோத்தியின் தலைநகரில் இருந்து நேர்மையாக ஆட்சி செய்கிறார். அவர் தனது உண்மைத்தன்மைக்கு பிரபலமானவர். அவன் வாழ்நாளில் பொய் சொன்னதே இல்லை. ஒரு பெற்றோர் தன் குழந்தையை பாதுகாப்பதைப் போல அவர் தனது ராஜ்யத்தை பாதுகாக்கிறார். சந்திரமதி இந்த அறிமுகத்தால் அழைத்து செல்லப்பட்டு அவர் முன் நிறுத்தினார். அரிச்சந்திர மன்னன் அவளை பார்த்தான். தான் பார்த்ததை நம்ப முடியவில்லை. அவர் மிகவும் கோபமாக இருந்தார். அவரது கண்கள் சிவந்தன. அவன் இருக்கையிலிருந்து குதித்து ராஜாவை கத்தினான். இது மிகவும் தவறானது மற்றும் அநீதியானது. திருமணமான ஒரு பெண்ணை பணிப்பெண்ணாக காட்டி இன்னொரு கணவனை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? என் வாழ்நாளில் இப்படி நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவள் கழுத்தில் பிரகாசமாக ஜொலிப்பதை நான் பார்க்கிறேன். இதை அணிந்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு இன்னொரு கல்யாணம்.
எங்களையெல்லாம் அழைத்து இப்படி அவமானப்படுத்தியதற்காக வெட்கப்படுகிறேன். நீ நேர்மையாக ஆட்சி செய்யும் முறை இதுதானா? ராஜா அமைதியாக தனது இருக்கையிலிருந்து எழுந்து கலந்து கொண்ட மன்னர்கள் உட்பட பார்வையாளர்களுக்கு சவால் விடுத்தார். அவர் தனது மகளான இளவரசியின் கழுத்தில் ஏதேனும் நெக்லஸை பார்க்க முடியுமா என்று கேட்டார். ஹரிச்சந்திராவை தவிர வேறு யாராலும் அவள் கழுத்தில் இருந்த திருமண நகையை பார்க்க முடியவில்லை. ஹரிச்சந்திரன் மனம் தளர்ந்து போகிறான் என்று நினைத்தபோது சந்திரமதியின் தெய்வீக பிறப்பின் இரகசியத்தை மன்னன் வெளிப்படுத்தினான். சந்திரமதி மாலையை காற்றில் வீச அது ஹரிச்சந்திரனின் கழுத்தில் பட்டது. ஹரிச்சந்திரா நடந்ததையெல்லாம் பார்த்து சந்திரமதியை மணந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கலந்து கொண்ட அனைவரின் ஆசியையும் மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. புதுமண தம்பதிகள் அயோத்திக்கு திரும்பி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சந்திரமதி தனது கணவரிடம் மிகவும் பக்தியுள்ள மனைவியாக இருந்தார். மேலும் அவரது உண்மைத்தன்மையை தாமாகவே பின்பற்றினார். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றோர்கள் அவரை உலகிற்கு வரவேற்றதில் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு தேவதாசன் என்று பெயரிட்டனர். ஹரிச்சந்திரனின் மகிமையும் அவனது மனைவியின் பூலோகம் மற்றும் வானரங்கள் வரை பரவியது. ஒரு நாள் தேவர்களின் அரசன் இந்திரன் பூமியில் இருந்து கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். நீதியோடு மட்டுமல்ல, நேர்மையோடும் பூமியை ஆளும் அரசன் யாராவது உண்டா என்று சபையில் இருந்த அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டார். வசிஷ்ட முனிவர் உடனே எழுந்து ஹரிச்சந்திராவின் பெயரை கூப்பிட்டு அவருடைய உண்மைத்தன்மை மற்றும் மனைக்கு விசுவாசம் என்ற உறுதிமொழி உட்பட அவரது மகிமையை போற்றத் தொடங்கினார். இதை கேட்ட அவரது நீண்டகால போட்டியாளரான விஸ்வாமித்திர முனிவர் எழுந்து நின்று வசிஷ்டர் கூறியதை சவால் செய்தார். கோபம் கொண்ட வசிஷ்டர் விஸ்வாமித்திரனிடம் தான் செய்தது தவறு செய்ததை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அது நடந்தால் வசிஷ்டர் தனது தவம் செய்யும் அனைத்து சக்திகளையும் விட்டுவிடுவதாக உறுதியளித்தார். இதையெல்லாம் பார்த்த நாரத முனிவர் விஸ்வாமித்திரர் சவாலை ஏற்கும்படி தூண்டினார். அப்போது விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனின் வெற்றி பெற்றால் தனது தவத்தின் பாதி சக்தியை உண்மையுள்ள அரசனுக்கு தருவதாக கூறினார். ஹரிச்சந்திராவை தோல்வியடைய செய்ய திட்டமிட்டு விஸ்வாமித்திரர் பூமிக்கு விஜயம் செய்தார். முதலில் அவர் ஹரிச்சந்திராவிடம் யாகம் நடத்த செல்வம் கேட்டார். முனிவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் மகிழ்ச்சியுடன் அளித்தார். பின் விஸ்வாமித்திரர் எல்லாவற்றையும் அழிக்க காட்டு விலங்குகளை அனுப்பினார். ஆனால் அரசனால் அவற்றை வேட்டையாடி விரட்ட முடிந்தது. அடுத்து கோபமடைந்த முனிவர் ஒரு காட்டுப்பன்றியை அனுப்பினார். அதையும் மன்னர் வெற்றிகரமாக அகற்றினார். இப்போது முனிவர் அவரை அழகான பெண்களுடன் கவர்ந்து வைக்க முடிவு செய்தார். அவர் 2 அழகான பரலோக தோற்றமுள்ள பெண்களை ராஜாவின் சபைக்கு அனுப்பினார். மிகவும் ஆத்திரமூட்டும் விதத்தில் அவர்களுக்கு முன்னால் அழகாக பாடி நடனமாடினர். அவர்கள் திறமைக்காக மன்னர் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஆனால் அவர்கள் பரிசுகளை ஏற்க மறுத்து அவர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராஜாவிடம் கேட்டுக்கொண்டனர். மன்னன் அவர்களின் கோரிக்கையை பணிவுடன் நிராகரித்து மேலும் பல பரிசுகளை வழங்கினார். அன்பளிப்புகளை ஏற்க மறுத்த அவர்கள் அரசரே தாங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். ராஜா மிகவும் எரிச்சலும் கோபம் அடைந்து அவர்களை துரத்தினார். அப்போது விஸ்வாமித்திரர் வந்து அந்த பெண்களை தனது மகள்கள் என்று கூறி அவர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு அரசரிடம் கோரிக்கை வைத்தார். ராஜாவிடம் தான் மறுத்ததன் மூலம் தன் மகன்களை அவமதித்ததாக கூறினார். அரசன் முனிவரிடம் தன் மனைவிக்கு விசுவாசமாக இருப்பதை பற்றி விளக்கினான். அரசன் தன் நிலத்தையும் அரசனையும் கொடுக்க முன்வந்தான். கோபமடைந்த முனிவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆரம்ப கொடுப்பவனாக மட்டுமே. மேலும் கேட்டார். அரசன் பணம் செலுத்த கால அவகாசம் கேட்டான். குடிமக்கள் தங்கள் அன்புக்குரிய மன்னன் தனது மனைவி மற்றும் மகனுடன் ராஜ்யத்தை விட்டு வெளியேறினார். நீண்ட கடினமான பயணத்திற்கு பிறகு ஹரிச்சந்திரர் தனது குடும்பத்துடன் புனித நகரமான காசியை அடைந்தார். அங்கு வறுமையில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். 1 மாத காலத்திற்கு பிறகு விஸ்வாமித்திரர் மீண்டும் தன்னை முன்வைத்து தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தானத்தை கேட்டார். ராஜா தனது வாக்குறுதியை மீற வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். இதனால் துன்பம் முடிவுக்கு வரும். ஆனால் ஹரிச்சந்திரா உண்மையை சொல்வதையே உயர்ந்த கொள்கையாக கருதி தனது வாக்குறுதியை நிறைவேற்ற இன்னும் நேரம் இருப்பதாக முனிவரிடம் கூறினார். அதற்கு சம்மதித்த முனிவர் கடனை வசூலிக்க விரைவில் வருவேன் என்றார். கடனை எப்படி அடைப்பது என்று ஹரிச்சந்திரா மிகவும் கவலைப்பட்டார். சொந்த குடும்பத்தை நடத்தக்கூட அவரிடம் பணம் இல்லை. அவரது குழந்தை பல நாட்களாக உணவு இல்லாமல் பட்டினியால் வாடியது. கணவன் கஷ்டப்படுவதை கண்ட சந்திரமதி ஹரிச்சந்திரா தன்னை அடிமையாக விற்க வேண்டும் என்று பரிந்துரைத்தாள். இதை கேட்ட ஹரிச்சந்திராவின் இதயம் உடைந்தது. ஆனால் சத்தியத்தை நிலைநாட்ட ஒரே வழி என்று சந்திரமதி வலியுறுத்தினார். மிகுந்த தயக்கத்துடன் ஹரிச்சந்திரா அவளது முன்மொழியை ஏற்றுக்கொண்டு எரிச்சலான முதியவருக்கு அவளை விற்றார். அவர்களது மகன் மற்றும் தாயை விட்டு செல்ல மறுத்ததால் சந்திரமதியுடன் சேர்த்து விற்கப்பட்டான். இந்த கதையிலிருந்து தெரிந்தது உங்களுக்கு என்னவென்று மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல
போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.